அதை வந்து எப்படி குத்துறாரு பேரு. விஜய் அண்ணா வந்ததுக்கு பிறகுதான் பாலிடிக்ஸ்ன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். கோர்ட்ன்றதே நம்மளுக்கு எப்படி தெரியுதுன்னா விஜய் அண்ணாவும் அந்த கோர்ட்டும் பிரச்சனை வரும்போதுதான் கோர்ட்டை பத்தியே நம்ம தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். சரியா இல்லையாங்க? இதெல்லாம் என்ன மாதிரி வார்த்தை? இது வந்து ஒரு நியூஸ் ஆங்கர் பண்ற வார்த்தையா? இது வந்து ஃபேக்ட் டெலிவரி பண்றவர் பண்ற வார்த்தையா? விஜய் அண்ணா கோர்ட்டுக்கு போறனால தான் கோர்ட்டை பத்தியே நம்மளுக்கு தெரியுதா? இல்லன்னா கோர்ட்டுனா என்ன, ஐபிசினா என்ன, சிஆர்பிசினா என்ன, யாருக்குமே எதுவும் தெரியாதுல்ல. எல்லா குழந்தைங்க தானே. குழந்தைங்களா இல்ல உங்க சப்ஸ்கிரைபர்லாம் தற்குறி? உங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம் ஒரு சின்ன நாலேஜ் கூட இல்ல நீங்க சொல்றீங்களா? நான் சொல்லல. எல்லாருமே தமிழக அரசை பாராட்டினாங்க. மிஸ்டர் மதன் கௌரி வந்து நியூட்ரலிஸ்ட் தானே. மிஸ்டர் மதன் கௌரி வந்து நல்லவர் தானே. தமிழ்நாட்டுல என்ன நடக்குது, இந்தியால என்ன நடக்குது அப்படின்ற சம்பவத்தை சொல்றவர் தானே. இப்போ அவருடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஃபாரின்ல இருந்து பாக்குறாங்கன்னா அவங்களுக்கும் அப்போ தமிழ்நாட்டுல வந்து சிஎம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரா, சிஎம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி இப்படி ஸ்டூடெண்ட்ஸை டெவலப் பண்ணிட்டு இருக்காரா அப்படின்னு அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும்ல. அப்ப அத மதன் கௌரி போடணுமா இல்லையா? மதன் கௌரி அதெல்லாம் போட மாட்டாருன்னா அப்ப அவரு ஒரு பேடு கைக்கூலியா அவராரா கிடையாதா? நான் கேட்கிறேன். நேத்து வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பி பாசத்தை வச்சு நம்ம ஒரு வீடியோ போட்டு இருந்தோம். அதாங்க நம்ம எம்ஜி ஸ்குவாட் மதன் கௌரி அண்ட் நம்ம விஜய் அண்ணா எவ்வளவு பாச மழைகளை பொழிந்து தள்ளுகிறார் மதன் கௌரி அப்படின்றத வீடியோ போட்டிருந்தோம். அதை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. வீடியோல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 95% ஆஃப் த கமெண்டர்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாசிட்டிவா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எஸ், மதன் கௌரி வந்து பண்றது தப்பு, மதன் கௌரிக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இல்ல, ஒரு ஒப்பீனியன் கிடையாது அப்படின்றத அவங்களும் சொல்லியிருந்தாங்க. பட் ஒரு 5% கூட கிடையாது, ஒரு 3% என்னன்னா 3% கூட கிடையாதுங்க. ஒரு 10-15 பேர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 10-15 பேர் கூட கிடையாதுங்க. ஒரு 4-5 பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, இல்ல நீங்க வந்து மதன் கௌரியை பத்தி தப்பா பேசுறீங்க, மதன் கௌரியோட ஜானரே அப்படிதான், மதன் கௌரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒப்பீனியன் தரவரோ பாயிண்ட் ஆஃப் வியூவோ இல்ல ஃபேக்ட் வெறும் ஃபேக்ட சொல்றவர் தான் அவரு. சோ கைண்ட் ஆஃப் நியூஸ் ரீடர் தான் அவரு. நீங்க வந்து அவர் ஜானர் தெரியாம அவரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு 2 பேரும், இன்னொருத்தர் வந்து இன்னொரு கமெண்ட்டும் தெரிவிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டியது நம்மளுடைய பொறுப்புங்க. நீங்க கேட்கலாம், ஏன்பா திருப்பி மதன் கௌரியை தூக்கிட்டு வரேன்ட்டு. என்ன கேள்வி கேட்டவங்க கிட்ட பதில் சொல்லணும்ல. ஏன்னா நம்ம வந்து நம்மளுக்கு பாசிட்டிவா பதில் போடுறவங்களுக்கு மட்டும் நம்ம வந்து வாழ்த்து சொல்றவங்க கிடையாது. நம்மளுக்கு எதிராக கேள்வி கேட்கறவங்களுக்கும் பதில் சொல்ல வேண்டியது இந்த ரோஸ்ட் பிரதர்ஸின் பொறுப்பு, கடமை. அதற்காக அந்த கேள்விகளுக்கு பதிலை நம்ம இந்த வீடியோல தெரிவிக்க போறோம். அது மட்டும் இல்லாம நேத்து வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய அருமை அண்ணனுடைய தம்பி எம்ஜி ஸ்குவாட் மதன் கௌரி வந்து பாத்தீங்கன்னா நேத்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா நேத்து சட்டசபையில என்ன நடந்துச்சு, அதாவது டிஎம்கவும் ஏடிஎம்கவும் அசம்பிளில என்ன பேசிட்டாங்க அதை வந்து அவரு வாஸ்துவான அந்த நியூஸ் ரீடர் பாணியில வந்து நேத்து படிச்சாரு. பட் அதுலயும் சில குசும்புத்தனத்தை செஞ்சு தன்னுடைய அண்ணனுக்கு மறைமுகமான ஆதரவை வந்து எப்படி வெளிப்படுத்தி இருக்காரு அப்படின்றத டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அட ரோல் பண்ணிட்டியாடா? இதுதாங்க எனக்கு புரிய மாட்டுதுங்க. எப்படிதான் அவரு பண்றாரு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எனக்கே கன்ஃபியூஷனா இருக்கு. மதன் கௌரியோட வீடியோ பாக்குறவங்க எல்லாரும் இந்த சிம்பிளை நோட் பண்ணிருப்பீங்க. அதாவது அவர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எம்ஜி ஸ்குவாட் அப்படின்னு சொல்லும்போது இந்த விரல் பாத்தீங்கன்னா கரெக்டா வி ஷேப்ல இருக்குங்க அவருக்கு. அது எப்படி பண்றாருன்னு எனக்கே தெரியல. நான் அந்த வீடியோ பார்த்ததுல இருந்து இப்படி பண்ணி பாக்குறேன். நம்மளுக்கு வந்து இப்படி வருது, இல்ல குஷ்டபூச்ச மாதிரி ஆயிடுது. எம்ஜி ஸ்குவாட் வரமாட்டுது. மிஸ்டர் மதன் கௌரிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பாராட்டுதல நான் கொடுத்துக்கிறேன். பிகாஸ் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட்ல, இப்படி வி ஷேப்ல வைக்கிறதுலாம் வெரி டிஃபிகல்ட். அது வந்து அவருடைய தனித்திறமை தான். அந்த திறமை வந்து அவருக்கு நிறைய இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வாழைப்பழத்துல வந்து ஊசி குத்துவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஊசி குத்துற திறமையும் வந்து பாத்தீங்கன்னா மதன் கௌரிக்கு நிறையவே இருக்கு. அதனாலதான் நான் வந்து ஒரு நியூட்ரல்வாதி, நான் வந்து ஒரு நியூட்ரலிஸ்டிக் பர்சன், நான் வந்து ஒரு சார்பா பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்பாவே பேசுவாரு. அதுவும் எப்படி பேசுவாருன்னா ஆடியன்ஸுக்கே தெரியாத மாதிரி பேசுவாரு. ஏன்னா அந்த ஆடியன்ஸ்க்கே தெரியாதனால தானே அந்த ஆடியன்ஸ் வந்து ஒரு 2-3 பேர் கமெண்ட் போடுறாங்க, அவர் வந்து ஒரு சார்பாலாம் பேசல, அவர் வந்து ஜெனரல் ஃபேக்டை மட்டும் டெலிவர் பண்றாருன்னு சொல்றாங்க. ஸோ ஆடியன்ஸ்க்கே தெரியாத மாதிரி பழத்துல குத்துறவர் தான் உங்களுடைய மதன் கௌரி. அதுவும் எங்க விஜய் அண்ணாவை எப்படின்னா வந்து வருங்காலத்துல சிஎம் ஆக்கி பார்க்கணும் அப்படின்றதுல வந்து முதல் ஆளா துடிக்கிறவரு மிஸ்டர் மதன் கௌரி. வாட் மதன் கௌரி, எங்களுக்கு போட்டியா வரலாம்னு நினைக்கிறீங்களா? நாங்க தாங்க உண்மையான வர்ச்சுவல் வாரியர்ஸ். எங்களை பீட் பண்ணிலாம் வந்து நீங்க விஜய் அண்ணாக்கு க்ளோஸ் ஆகலான்லாம் நினைக்காதீங்க. நாங்க ஒருபோதும் அதை ஏத்துக்க மாட்டோன்ற எங்களுடைய வண்டனங்களை வன்மையான கண்டனங்களை தெரிவிச்சுக்கிட்டு கண்மையான வண்டனங்களை தெரிவிச்சுக்கிட்டு
இப்ப டீடைலா பாப்போங்க. நேத்து வந்து ஒரு 2-3 பேர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க, மதன் கௌரிக்கு ஆதரவா கமெண்ட் பண்ணிருந்தாங்க. அந்த கமெண்ட்டை நம்ம வந்து நிராகரிக்கல, நான் தப்பும் சொல்லல, பிகாஸ் இட்ஸ் தேர் ஒப்பீனியன். அதை தப்புலாம் நான் சொல்ல. பட் அதற்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது என் பொறுப்பு இல்ல. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எங்க மதன் கௌரி வந்து அவருடைய ஜானரே அப்படிதான், அவர் வந்து வெறும் ஃபேக்ட், என்ன நடந்துச்சுன்ற ஃபேக்டை தான் சொல்லுவாரே தவிர்த்து அவருடைய ஒப்பீனியன்ஸை வந்து தெரிவிப்பாருன்னா கண்டிப்பா தெரிவிக்க மாட்டாரு. சோ நீங்க வந்து அவரோட ஜானரை தெரிஞ்சிக்காம பேசுறீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஓகே, நான் அந்த பாயிண்ட் வந்து ஏத்துக்கிறேன். அவர் வந்து வெறும் ஃபேக்ட் தான் சொல்றாருன்னு வச்சுக்கிட்டு, பட் தம்ப்நெயில்ல என்ன பண்றாருன்னா ஒரு கட்சிக்கு ஃபேவரிசமா போடுறாரு. அது தப்பு. சோ நீங்க ஃபேக்ட் சொல்றீங்கன்னா நியூஸ் போட்டு வேண்டியது தானே. நியூஸ் ரீடர்ன்ற கான்செப்ட் தான் அவங்களும் சொல்லியிருந்தாங்க. அப்ப மதன் கௌரி என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அவரோட வீடியோல வந்து நான் வந்து இன்னைக்கு என்ன சம்பவம் நடந்துச்சோ அந்த சம்பவங்களை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், அவ்வளவுதான் சொல்லணும். சோ நியூட்ரல்ன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. நியூட்ரல்ன்ற வார்த்தை என்னன்னா, இந்த தரப்பு தப்பு பண்ணாலும் நான் சொல்லுவேன், இந்த தரப்பு தப்பு பண்ணாலும் நான் சொல்லுவேன், இந்த தரப்பு நல்லது பண்ணாலும் நான் சொல்லுவேன், இந்த தரப்பு நல்லது பண்ணாலும் நான் சொல்லுவேன். இதுதான் நியூட்ரல். அவரோட வீடியோவை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா வார்த்தைக்கு வார்த்தை நியூட்ரல்ன்ற வார்த்தையை ஒரு 4-5 வாட்டியாச்சும் யூஸ் பண்ணிடுவாரு. ஏன் யூஸ் பண்றீங்க அப்ப நியூட்ரல்ன்ற வார்த்தைனா, எனக்கு வந்து எல்லா ஆடியன்ஸும் வேணும். சோ ஆடியன்ஸை கவர் பண்றதுக்கு மட்டும்தான் இந்த நியூட்ரல் வார்த்தையை தவிர்த்து அவருடைய தம்ப்நெயில்ல என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, டிவிகே பிக் வின், டிவிகே பிக் கம்பேக். இது நியூட்ரலான தம்ப்நெயிலா நீங்க சொல்லுங்க. இது இல்ல, இது வந்து ஒரு நியூஸ் ரீடர் இல்ல ஒரு ஃபேக்டர் தான் தெரிவிக்கிறாரு அப்படின்னும் போது இது வந்து ஒரு ஃபேக்டுக்கான தம்ப்நெயிலா நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி ஒருத்தங்க வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க, நான் வந்து ஃபாரின்ல இருக்கேன், அந்த ஃபாரின்ல இருந்து எனக்கு வந்து இந்தியால என்ன நடக்குது, தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் மதன் கௌரியோட வீடியோஸை பார்ப்பேன் அப்படின்றாங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஃபாரின்ல இருந்துகிட்டும் நீங்க வந்து இந்தியால என்ன நடக்குது, தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அது சந்தோஷம் தான், வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். சோ இந்த மாதிரி சப்ஸ்கிரைபரும் மதன் கௌரி வச்சுட்டு இருக்காரு. அப்ப மதன் கௌரி அவங்களுக்கும் உண்மையா இருக்கணும்ல. அப்ப தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்ற சம்பவத்தை உங்க சப்ஸ்கிரைபருக்கு சொல்ல வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. கரெக்டா? அது நீங்க நியூஸா வாசிக்கிறீங்களோ எப்படி வாசிக்கிறீங்களோ அது உங்க இஷ்டம். பட் சொல்லணும்ல, ஏன் விஜய் நியூஸ போடுறீங்க, டிஎம்கே நியூஸ போடுறீங்க, ஏடிஎம்கே நியூஸ போடுறீங்க, எல்லாரும் நியூஸ போடுறீங்க வச்சுக்கோங்க. அப்ப டிஎம்கே பண்ண நல்ல விஷயத்தையும் நீங்க போடணும்ல. விஜய் அண்ணா விஜய் அண்ணா விஜய் அண்ணான்னு வீடியோல வார்த்தைக்கு 10 வாட்டி விஜய் அண்ணான்னு சொல்லும் போது அப்போ உங்க வீடியோவை பாக்குற ஆடியன்ஸ் விஜய் அண்ணாக்கு இழுத்து விடுறீங்க நீங்க. கரெக்டா? விஜய் அண்ணாக்கு ஃபேவரிசமா ஆக்கணும்ன்றதுதான் உங்களோட ஒரு முயற்சியா இருக்கு. அப்ப அது தப்பு தானே. சரி, நீங்க நடுநிலையாளர் தானே, நீங்க நியூட்ரலிஸ்ட் தானே, அப்ப டிஎம்கே ஓட பிளஸ் ஏன் பேச மாட்டீங்க? ஒன்னும் இல்ல, இதோ இப்ப இந்த ஃபாரின் கண்ட்ரில இருந்து ஒருத்தங்க கமெண்ட் போட்டிருக்காங்க, நான் வந்து என்ன நடந்துக்கணும் என்ன நடக்குதுன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் மதன் கௌரி சேனல் பாக்குறேன்னு சொல்றாங்கல்ல. அப்ப அவங்களுக்கு இங்க தமிழ்நாட்டுல டிஎம்கே பண்ற நல்லதையும் தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல, அதையும் நீங்க போடணும்ல. இப்போ ஒரு 2 வீக்ஸோ 3 வீக்ஸ்க்கோ முன்னாடியோ கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க தமிழக அரசு, பள்ளிக்கல்வித்துறை வந்து நடத்தினாங்க. எவ்வளவு மிகப்பெரிய விஷயம் தெரியுமா அது? அதுல வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பசங்க எவ்வளவு பெரிய சிகரத்தை அடைஞ்சிருக்காங்க. எது? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பசங்க எந்தெந்த துறையில போய் வேலைக்கு செஞ்சிருக்காங்க, எப்படி ஸ்போர்ட்ஸ்லயும் அத்லெட்டிக்ஸ்லயும் வின் பண்ணிருக்காங்க. அவங்க இப்போ அவங்களுடைய கல்வி தரமா இருக்கட்டும், அவங்களோட பினான்சியல், அவங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் எப்படி பெரிய அளவுல டெவலப் ஆகிருக்கு, அவங்களுடைய அம்மா அப்பாவை எவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்க, அவங்க அம்மா அப்பா பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் இந்த பிள்ளைகள் எப்படி வந்து உயர்ந்து அவங்களுடைய இதை காட்டி இருக்காங்க அப்படின்றத கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சூப்பரா பண்ணியிருந்தாங்க ஒரு நிகழ்ச்சி. அதுல அழாதவங்களே கிடையாது, எல்லாருமே தமிழக அரசை பாராட்டினாங்க. மிஸ்டர் மதன் கௌரி வந்து நியூட்ரலிஸ்ட் தானே, மிஸ்டர் மதன் கௌரி வந்து நல்லவர் தானே, தமிழ்நாட்டுல என்ன நடக்குது இந்தியால என்ன நடக்குது அப்படின்ற சம்பவத்தை சொல்றவர் தானே. இப்போ அவருடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஃபாரின்ல இருந்து பாக்குறாங்கன்னா அவங்களுக்கும் அப்போ தமிழ்நாட்டுல வந்து சிஎம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரா, சிஎம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி இப்படி ஸ்டூடெண்ட்ஸை டெவலப் பண்ணிட்டு இருக்காரா அப்படின்னு அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும்ல. அப்ப அதை மதன் கௌரி போடணுமா இல்லையா? மதன் கௌரி அதெல்லாம் போட மாட்டாருன்னா அப்ப அவரு ஒரு பேடு கைக்கூலியா அவராரா கிடையாதா நான் கேட்கிறேன். மதன் கௌரிக்கு அப்ப யாரோ பேமெண்டோ ஏதோ ஒண்ணு கொடுத்து நீங்க வந்து டிஎம்கே என்னென்ன நல்ல விஷயங்களை பண்ணுதோ அதெல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? நான் இப்ப அவர் கைக்கூலின்னு சொல்லல, பட் இருந்தாலும் நீங்க ஒரு விஷயங்களை மறைக்கிறீங்கன்னா அப்ப ஏதோ ஒரு சக்தி உங்களை தடுக்குதுன்னு தானே அர்த்தம். ஒருவேளை நம்ம டிஎம்கே ஃபேவரான நியூஸ் போட்டா விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் வெளியில போயிடுவான்னு பயந்துக்குன்னு போடலையா நான் கேட்கிறேன். தமிழக அரசு எவ்வளவோ நல்ல திட்டம் பண்ணிட்டு இருக்கு. ஏன் உங்களுக்கு வந்து காலை உணவு திட்டம் போட்டிருக்கு, அதை பத்தி மதன் கௌரி பிளஸ்ஸா வீடியோ போட்டிருக்காரா? உங்களுக்கு வந்து உரிமை தொகைன்னு வந்து பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, அதை பத்தி பிளஸ் எதுனா மதன் கௌரி போட்டிருக்காரா?
கட்டணமில்லா பேருந்துன்ட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேருந்துல இலவச பயணம் இருக்கு. அதை பத்தி எங்கன்னா மதன் கௌரி போட்டிருக்காரா? எதுனா பிளஸ் போட்டு தன்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரிவிச்சிருக்காரா? தெரிவிக்கலையே. ஏன் தெரிவிக்கல? அப்போ நீங்க நியூட்ரல் கிடையாது இல்ல. அப்ப ஏன் வார்த்தைக்கு வார்த்தை IMG², ஐம் நியூட்ரல். நியூட்ரலா என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ நான் என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா என்ன அர்த்தம்? சோ இந்த கேள்வியை தான் நான் வந்து நம்மள கொஸ்டின் கேட்டவங்களுக்கு வச்சுக்கிறேன். எஸ், நீங்க சொன்ன பாயிண்ட நானும் எடுத்துறேன். நார்மலி நியூஸ் ரீடர் தாங்க, வேற எதுவுமே அவருதுல கிடையாது. ஆக்சுவலா வந்து நானே வந்து இப்போ பிரமிச்சு போயிருக்கிறேன். நேத்துல இருந்து தான் அவரது வீடியோ ஒரு 3 நாள் பார்த்தேன். ஒண்ணுமே கிடையாது. இவருக்குலாம் எப்படா 8 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்தான்னு எனக்கு சத்தியமா புரியல, உண்மையிலே புரியல. இப்போ நீங்களே சொல்லுவீங்களா, என்னடா பொறாமையில பேசுறீங்களா அப்படின்னு கேட்பீங்க. எஸ், பொறாமன் கூட வச்சுக்கோங்க, ஒன்னும் தப்புலாம் கிடையாது. பிகாஸ் நார்மலா வந்து உள் மனசுல இருக்கிறத நான் வெளில சொல்லிக்கிறேன், ஒன்னும் தப்பு கிடையாது. அதை நான் மறைச்சிக்கிட்டு உண்மையிலேயே பொறாமையா இருக்குங்க. ஏன்டா இங்க மாக்குன்னு உட்காந்து கத்தின்னு இருக்கிறோம், உண்மை நிலவரத்தை போட்டு சொல்றோம், இவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறோம், மக்களுக்கு வந்து எப்படியாவது கருத்து போய் சேரணும், நம்ம வீடியோவை பார்த்துட்டு ஒரு 10 பேராச்சும் தெளிவு பெறணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு நாங்க கத்திட்டு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சு ஓட்டுனுக்கிறோம். அங்க போனா 8 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வச்சு வீடியோ போடுறான், ஒண்ணுமே கிடையாது. ஒரு நியூஸ் பேப்பரை வாசிக்கிற மாதிரி அப்படியே சைட்ல பாக்குறது, நியூஸை வாசிக்கிறது. இதுக்கு எப்படா ஒரு 8 மில்லியன் பேர் அங்க உட்காந்துக்கிறீங்கன்ற ஒரு பிரமிப்பு, ஒரு மன கஷ்டம் ஆப்வியஸா எனக்குள்ள இருக்கு. அது ஒன்றும் தப்பும் கிடையாது. இதை எடுத்து இப்போ மீம்ஸ் கூட போடுவாங்க, டேய் ரோஸ்ட் விதர்ஸ் பொறாமப்படுறான், போட்டுக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. பிகாஸ் நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ என்கிட்ட 1 lakh சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, அவங்களுக்கு எதுனா ஒரு யூஸ்ஃபுல்லா நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளவுதான். ஆனா அவரு ஒருத்தர் 8 மில்லியன் சப்ஸ்கிரைபரை வச்சுக்கின்னு வாழைப்பழத்துல ஊசி பொறுமையா குத்தின்னு இருக்காரு. அது நேத்து எப்படி குத்தினாருன்றத நான் சொல்றேன் பாருங்க. நேத்து வந்து பாத்தீங்கன்னா கரூர் இஷ்யூ பிக் கிளாஷ்னு வந்து ஒரு வீடியோ போட்டாரு. சோ சட்டசபையில என்ன நடந்துச்சு, நம்மளுடைய முதலமைச்சர் என்ன பேசினாரு, அப்புறமா வந்து EPS என்ன பேசினாரு அப்படின்றத வந்து ஒரு வீடியோவா நேத்து செஞ்சிருந்தாரு. அதை நான் பார்த்தேன், ஃபுல்லாவே பார்த்தேன் நேத்துன்னு நினைச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வாட்டியா ஒரு வீடியோ ஃபுல்லா பார்த்தேன். அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிச்சாருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது, எல்லாத்தையும் வந்து அந்த அங்க என்ன நடந்துச்சு, சட்டசபையில என்ன நடந்துச்சு அப்படின்றத சைடுக்கா வந்து அவருடைய மைக் இங்க இருக்கு, சைடுக்கா வந்து நியூஸ் பேப்பர்ல எழுதி வச்சாரோ இல்ல பேப்பர்ல எழுதி வச்சாரோ தெரியல, இப்படியே பாக்குறாரு, இப்படியே படிக்கிறாரு, இப்படியே பாக்குறாரு, இப்படியே படிக்கிறாரு. அதை பார்க்கும் போதே எனக்கு வந்து டென்ஷன் ஆகுது. என்னடா இது, ஏங்க அவர் வந்து ஃப்ரெஷ்ஷான யூடியூபர் கிடையாது, அவர் வந்து ரொம்ப காலமா இருக்கிறாரு. சோ எப்படி டெலிவர் பண்ணணுன்றது அவரு நம்ம சொல்லிதான் அவருக்கு தெரியணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. ஒரு சின்ன விஷயம் தான், சட்டசபையில ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதுவும் எந்த சம்பவத்தை தொடர்ந்து, கரூர் சம்பவத்தை தொடர்ந்து ஒரு 2 வாரமா அவரே வந்து கரூர் சம்பவத்தை பத்தி தான் வீடியோ போட்டு இருக்காரு. ஒரு சீஃப் மினிஸ்டர் என்ன பேசினாரு, எதிர்கட்சி தலைவர் என்ன பேசினாருன்றத கேள்விப்பட்ட உடனே அவர் மண்டைக்குள்ள ஓடணும்ல, அதை அப்படியே டெலிவரி பண்ணலாமே, அதுக்கு எதுக்கு பார்த்து படிச்சுன்னு இருக்கிறாருன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் அந்த 8 மில்லியன் சப்ஸ்கிரைபரும் லைக் பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. இதே நான் ஒரு சப்ஸ்கிரைபரா இருந்தானே, என்னடா நியூஸ் பேப்பரை பார்த்து படிச்சுன்னு இருக்க, இதுக்கு நான் உன் வீடியோவை பார்க்கணுமான்ட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவேன். சோ என்ன பேசினாருன்னு பாத்தீங்கன்னா, இது மாதிரி முதலமைச்சர் வந்து ஸ்டார்ட் பண்ணும் போதே சொல்லிட்டாரு, இதற்கு வந்து தாவேக்காவும் ஒரு முக்கிய காரணமா இருக்கலாம், அவங்க வந்து லேட்டா வந்துட்டாங்க, 8:45 வர வேண்டியவங்க கரூருக்கே லேட்டு, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நாமக்கலுக்கும் லேட்டு, அதுக்கப்புறமா கரூருக்கும் லேட்டா வந்துட்டாங்க. அதே மாதிரி அவங்க வந்து ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணல, ஃபுட்டோ சரி வாட்டரோ சரி எல்லாத்தையும் வந்து ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணி வைக்கல. சோ நாங்க வந்து எங்களுக்கான எல்லா இதையும் அரேஞ்ச் பண்ணி வச்சோம், ஆம்புலன்ஸ்ல இருந்து போஸ்ட்மார்ட்டத்துல இருந்து, அப்புறமா பாத்தீங்கன்னா இவங்க ஜென்ரேட் ரூம் எல்லாம் போனாங்க, அதுக்கப்புறமா தான் லைட் ஆஃப் ஆச்சு. சோ இந்த எக்ஸ்பிளனேஷனை ஃபர்ஸ்ட் கொடுத்துறாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் என்ன சொன்னாரு, எதிர்கட்சி தலைவரோட எக்ஸ்பிளனேஷன் அப்படியே பேப்பரை பார்த்து படிச்சிட்டாரு. சோ இது வரைக்கும் ஓகே, இங்க என்ன நடந்துச்சு இங்க என்ன நடந்துச்சுன்றது சொல்றாரு. ஆனா இந்த வார்த்தைக்கு நடுவுல எல்லாம் என்ன போடுறாருன்னா, டிவிகேல இருந்து வந்து பாத்தீங்கன்னா யாரும் சட்டசபையில இல்ல அவங்களுடைய ஒப்பீனியனை சொல்றதுக்கு, பிகாஸ் அவங்க எலெக்டட் கிடையாது. இது ஏன் உங்க வீடியோவை பாக்குற யாருக்கும் தெரியாதா? டிவிகே வந்து எலெக்ஷன்லயே இன்னும் நிக்கல, எலெக்ஷன்ல நின்னு ஜெயிச்ச பிறகுதான் சட்டசபைக்கு போவாங்கன்னு தெரியாதவங்க கூட உங்க ஃபேன்ஸா இருக்கிறாங்க அங்க, நான் கேக்குறேன். ஆப்வியஸா தெரியும். அப்போ அங்க ஒரு குத்துறாரு, டிவிகேல இருந்து நம்ம எம்எல்ஏஸ் வந்து இன்னும் வரணும் அப்படின்ற மாதிரி குத்திட்டு என்ன சொல்றாருன்னா, முதலமைச்சர் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு சட்டசபையில, என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீங்க வந்து கூட்டணிக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, எடப்பாடியை பார்த்துட்டு நீங்க வந்து உங்க கட்சிக்காரர் வந்து ஒருத்தர் இறந்திருந்தா கூட நீங்க வந்து இப்படி பயந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருக்க மாட்டீங்க, பட் விஜய்க்கு ஏன் இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்கன்னா கூட்டணிக்காக, பட் நாங்க எதுவும் கவலைப்பட மாட்டோம், டிவிக்கவும் ஏடிஎம்கவும் சேர்ந்து வந்து நின்னா கூட இந்த டிஎம்கே ஜெயிக்கும்னு அவர் சொல்லியிருப்பாரு. மதன் கௌரிக்கு எவ்வளவு டிவிகே மேல பாசம் இருந்தால் அந்த டிவிகேன்ற வார்த்தை அவர் வாயை விட்டு போகாம என்ன சொல்றாருன்னா, ஏடிஎம்கேவும் டிவிகேவும் ஒன்னா சேர்ந்து அலையன்ஸ்ல நின்னா கூட டிவிகே ஜெயிக்கும் அப்படின்னு அவர் சொன்னார்.
11 minutes 4 seconds. நான் அந்த வீடியோ போடல, பிகாஸ் போட்டா திடீர்னு காப்பிரைட்ஸ் கூட அடிப்பாங்க. சோ அதை போடல. நீங்களே ஒரு வீடியோல வேணா போயிட்டு 11 minutes 4 seconds பாருங்க. டிவிகே வின் ஆகும்னு சொல்லியிருப்பாரு. அது ஸ்லிப் ஆஃப் த டங்கு தாங்க. இயற்கையா சில பேருக்கு வரும், எனக்கே சில வாட்டி வரும், நான் தப்பு சொல்ல. பட் அது வந்து என்னத்தை பிரதிபலிக்குதுன்னா அவரோட உள்ளோட்டத்தை பிரதிபலிக்குது. டிவிகே வின் ஆகும் அந்த பாயிண்ட் அவர் போட்டுட்டு படத்துல வந்து ஊசி குத்துற மாதிரி குத்துறாரு. இதெல்லாம் தப்பு தானே. அதே மாதிரி அந்த வீடியோல விஜய் அண்ணா விஜய் அண்ணா விஜய் அண்ணா, இப்போ உங்க பாக்குற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நீங்க விஜய அண்ணான்னு கூப்பிடுறேன்னு சொல்லும் போது பாக்குற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் விஜய் மேல ஒரு ஈர்ப்பு வருமா வராதா? இதுதான் நியூட்ரலிஸ்டா? இதுதான் ஒரு நியூட்ரல் வாதி வந்து செய்ய வேண்டிய விஷயமா? லாஸ்ட்ல அப்படியே முடிச்சிட்டு அண்ணனை தொடாம வந்து தம்பிக்கு வந்து தூக்கம் வராதுல்ல. சோ அண்ணனை எப்படி தொடுறாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து பாலிடிக்ஸை பத்தி பேசுறோம். நம்மளுக்குலாம் இந்த பாலிடிக்ஸ் மேல ஏன் ஆர்வம் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, விஜய் அண்ணாலாம் உள்ள வந்ததுக்கு பிறகுதான் நம்மள மாதிரி ஜெனரேஷனுக்கு வந்து பாலிடிக்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வருது. யார் யார் சொன்னா அப்படி? உங்க விஜய் அண்ணா உள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் பாலிடிக்ஸா கத்துக்கணும்ட்டு இங்க ஜெனரேஷன் ஆசைப்பட்டு இருக்கா. அப்ப நாங்களாம் 1940 பிறந்தோமா 1950 பிறந்தோமா? எல்லாருக்குமே ஜெனரல் நாலேஜ் பாலிடிக்ஸ்ன்றது இருக்கும், தற்குறிகளை தவிர்த்து. சாரி, தற்குறின்ற வார்த்தை நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தேன், ஒரு சில பேர் கேட்டது கொண்ட. பட் இருந்தாலும் யூஸ் பண்ண வேண்டிய நிலைமை. தற்குறிகளுக்கு மட்டும்தான் பாலிடிக்ஸ் தெரியாம இருந்துச்சு. அவங்கள தவிர்த்து எல்லாருக்குமே பாலிடிக்ஸ்னா என்னன்னு தெரியும். அதை வந்து எப்படி குத்துறாரு பேரு? விஜய் அண்ணா வந்ததுக்கு பிறகுதான் பாலிடிக்ஸ்ன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். கோர்ட்டுன்றதே நம்மளுக்கு எப்படி தெரியுதுன்னா, விஜய் அண்ணாவும் அந்த கோர்ட்டும் பிரச்சனை வரும்போதுதான் கோர்ட்டை பத்தியே நம்ம தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். சரியா இல்லையாங்க? இதெல்லாம் என்ன மாதிரி வார்த்தை? இது வந்து ஒரு நியூஸ் ஆங்கர் பண்ற வார்த்தையா? இது வந்து ஃபேக்ட டெலிவரி பண்றவர் பண்ற வார்த்தையா? விஜய் அண்ணா கோர்ட்டுக்கு போறனால தான் கோர்ட்டை பத்தியே நம்மளுக்கு தெரியுதா? இல்லைன்னா கோர்ட்டுனா என்ன, ஐபிசினா என்ன, சிஆர்பிசினா என்ன, யாருக்குமே எதுவும் தெரியாதுல்ல. எல்லா குழந்தைங்க தானே. குழந்தைங்களா இல்ல உங்க சப்ஸ்கிரைபர்லாம் தற்குறி? உங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம் ஒரு சின்ன நாலேஜ் கூட இல்ல நீங்க சொல்றீங்களா? நான் சொல்லல. ஏன்னா கோர்ட்ன்றதே விஜய் அண்ணா வந்ததுக்கு பிறகுதான் தெரியுமா? அப்புறமா பாலிடிக்ஸ்ன்றதே விஜய் அண்ணாக்கு வந்த பிறகுதான் தெரியுமா? ஆனா பாலிடிக்ஸை பத்தி இந்த மதன் கௌரி எவ்வளவு வருஷமா போட்டுக்கிறாருன்றது அவருக்கே தெரியும். நானாச்சு தமிழ்நாடு பாலிடிக்ஸோட நிப்பாட்டிக்கிறவன். மதன் கௌரி எல்லாம் பாத்தீங்கன்னா மோடி வரைக்கும் போவாரு, ராகுல் காந்தி வரைக்கும் போவாரு, ஏன் டொனால்ட் ட்ரம்ப் வரைக்கும் போவாரு, ஏன் புட்டின் வரைக்கும் போவாரு, ஏன் நார்த் கொரியன் கிம் ஜாங் உன் வரைக்கும் போவாரு. எல்லா பாலிடிக்ஸையும் டே டு டே அப்டேட் பண்ணிருக்கிறவர் தான் மதன் கௌரி. என்னை விட கண்டிப்பா அவருக்கு நாலேஜ் ஜாஸ்தியா தான் இருக்கும். ஆனா எதுக்கு இந்த மாதிரி சின்ன புள்ளத்தனமா பேசுறீங்க? மிஸ்லீட் பண்ணக்கூடாது. நியூட்ரலா போடுங்க, நியூஸை டெலிவரி பண்ணுங்க, ஃபேக்ட சொல்லுங்க, ஒன்னும் தப்பு கிடையாது. பட் இந்த மாதிரி அண்ணா அண்ணா, இப்ப நான் வந்து நியூட்ரல்னு சொல்லிட்டு வார்த்தைக்கு வார்த்தை ஸ்டாலின் சார் ஸ்டாலின் சார் ஸ்டாலின் சார்னு சொன்னா என் ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்க? அப்ப ஸ்டாலின் சாருக்கு ஃபேவரிசம் தானே நினைப்பாங்க. நாங்க ரெடி. டிஎம்கே தப்பு பண்ணா அதை சுத்தி காட்டுறதுக்கும் நாங்க ரெடி. விஜய் நல்லது பண்ணா அதை எடுத்து சொல்றதுக்கும் நாங்க ரெடி. நீங்க கேட்பீங்க விஜய் என்ன நல்லது பண்ணாரு நீங்க சொல்லுங்களேன். நான் விஜய் பத்தி நல்லது பேசுறதுக்கு நான் ரெடிங்க. என்ன நல்லது பண்ணாரு சொல்லுங்க, நான் பேசுறதுக்கு ரெடி. ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நீ ஒண்டி டிஎம்கேக்கு சொம்பு தூக்குறியடா, அப்ப வந்து மதன் கௌரி டிவிகேக்கு சொம்பு தூக்க கூடாதா? நான் டிஎம்கேக்கு சொம்பு தூக்கல, நான் டிவிகேக்கும் சொம்பு தூக்க நான் ரெடி. பட் அதற்கு டிவிகே நல்லது செஞ்சிருக்கணுமே. இங்க ஆக்சுவலா நியூட்ரல் வாதி நம்ம தான். டிவிகே என்ன நல்லது செஞ்சிச்சு நீங்க சொல்லுங்க, நான் ரெடி சொல்ல. ஒண்ணும் இல்ல, நீங்க உடனே சொல்லுவீங்கப்பா, நான் ஸ்டூடெண்ட்டுக்குலாம் வந்து கல்வியெல்லாம் விருது வழங்கினாருல, அதெல்லாம் வந்து உங்க கண்ணுக்கு நல்லதா தெரியும். எத்தனை வருஷம் வழங்கினாரு? 3 வருஷம். 3 வருஷம் வழங்கிட்டு நான் 2026 சிஎம் வேட்பாளரா நிக்க போறேன்னா அப்போ அதை வந்து யாரா பாராட்டி சொல்லுவாங்களா? அப்ப வந்து ஒரு சுயநலவாதி அங்க இருக்கிறார்ல, ஒரு சுயநலத்தால தானே அந்த விருது வழங்கி இருக்கீங்க. ஏன் அகரம் ஃபவுண்டேஷனை பாராட்டி நாங்க வீடியோ போட்டோம்? சூர்யா அண்ணா எனக்கு சொந்தக்காரா இல்ல என்னோட மாமாவா மச்சாவா? சூர்யாக்கு ஏன் சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டோம்? பிகாஸ் அவர் வந்து சுயநலத்திற்காக அதை செய்யவில்லை, பொது நலன் மக்களுக்காக. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வளரணும், ஸ்டூடெண்ட்ஸ் டெவலப் ஆகணும், கல்வியில வந்து நம்ம மேலோங்கி நிக்கணும் அப்படின்றதுக்காக சூர்யா போட்டாரு. சூர்யாவை நாங்க மனசார பாராட்டணும். விஜயும் அதே நோக்கத்தோட போட்டு இருந்தால் விஜயை நாங்க பாராட்டி இருப்போம். அதே கல்வி வழங்கும் விழால விஜய் என்னென்ன சேட்டை பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியாதா? பேரண்ட்ஸை கூப்பிட்டு சிஎம்னு சொல்லு, உங்களுக்காக வெயிட் பண்ண இருக்கும்னு சொல்லு, வருங்காலத்து சிஎம்னு சொல்லு, வாழும் காமராஜர்னு சொல்லு. இப்படிலாம் வந்து ஒரு கேலி கூத்தாக்குனா உங்களை எப்படி புகழ்ந்து பேசுவாங்க? அங்க வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நாங்க வந்து படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தது எங்க விஜய் அண்ணாவை பார்க்கதான் அப்படின்னு சொல்லும் போது நாங்கெல்லாம் வந்து பாராட்டி உங்களுக்கு வீடியோ போடுவோம்னு நினைச்சுக்கிறீங்களா? அவன் படிச்சவன் துப்பிட்டு தான் போவான். எப்படி இருந்த தமிழ்நாடை எப்படி நாசமாக்கிட்டு இருக்காங்க பாருன்னு. சோ இதுதானே இயற்கை. நீங்க நல்லது செஞ்சா வீடியோ போடுறதுக்கு நாங்க ரெடி.
இதோ கரூர் சம்பவத்தை எடுத்துக்கோங்க. உங்களை எல்லாம் நாங்க பெருசா என்ன கேட்கிறோம், எங்க ஒரே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்கன்னு தான் சொல்றோம். பெருசா எதுவுமே கேட்கல. நான் விஜய் தான் முழு காரணம் நான் சொல்லவே இல்லை. எங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்கன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம எடுக்கிறது கிடையாது. அதே மாதிரி எந்த விஷயத்தையும் ப்ராப்பரா பிளான் போட்டு பண்ணலன்னா எல்லாருமே கேள்விகள் கேட்கதா செய்வாங்க. அந்த கேள்விகளை நாங்க கேட்டுட்டு இருக்கோம். பட் மதன் கௌரி ஒரு சார்பா பாத்தீங்கன்னா போயிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு விஜய் அண்ணாக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்காரு. அவரு தான் சொம்பு தூக்குறாரு, நாங்க சொம்பு தூக்கல. அதே மாதிரி கமெண்ட் பண்றவங்க வீடியோ முழுசா பாருங்க. அவருக்கு ஃபேவரா கமெண்ட் பண்றவங்க வீடியோ முழுசா பாருங்க. எல்லாத்தையும் தான் நாங்க தெளிவா சொல்றோம். பட் ஃபுல்லா பார்க்காம ஃபர்ஸ்ட் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பார்த்துட்டு மதன் கௌரியை பேசிட்டீங்கன்னு போது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது.